தங்களுடைய அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என்று ஆளுநருக்கு அவர் கடிதம் கொடுத்திருக்கிறார். இந்த ஆதரவு கடிதத்தை அவ்வாறு குறிப்பிடக்கூடிய சூழல்ல இது ஜனநாயகத்தை காப்பதற்கும் மக்களுக்கான நிலையான ஆட்சி அமைப்பதற்குமான ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழலில் இது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியா அல்லது வெளியிலிருந்து ஆதரவா என்பது குறித்தான விளக்கங்களை அவர் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. இது ஆளுநருக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடிதம் என்பதனால் இதில் குறிப்பிட்ட ஒரு வாசகங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. மற்றபடி ஆதரவு மற்றும் ஏன் இந்த ஆதரவு என்பது குறித்தான விளக்கங்கள் மட்டுமே இருக்கின்றன. மற்றபடி அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுக்கான காரணம் என்பது குறித்தெல்லாம் செய்தியாளர் சந்திப்பு என்பது விளக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்புக்காகவும் தற்பொழுது ஊடகங்கள் அவருடைய கட்சி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். இது போன்ற சூழல தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகாக பதவியேற்பு விழா என்பது எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் என்ன இலாக்காக்கள் வழங்கப்பட இருக்கிறது, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 107 பேரில் யார் யார் அமைச்சர்கள் எந்தெந்த இலாக்காக்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது, கூட்டணி வைத்து அவர்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கக்கூடிய கட்சிகள்ல காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதற்கான எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நிபந்தனையற்ற ஆதரவு பெருந்தன்மையுடன் வழங்கினாலும் கூட, மக்கள் நலனை முன்னிறுத்தி வழங்கினாலும் கூட அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு செய்வதற்கான ஒரு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளில் தாவேக ஈடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக, தேர்தலில் சந்திப்பதற்கு முன்பாக கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி தேர்தல் வெற்றி பெறும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பகிர்ந்து கொள்வது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்படித்தான் விஜய் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டின் போது பிரகடனப்படுத்தினார். தமிழ்நாட்டினுடைய மற்ற சில கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூட்டணி அமைக்க முன்வரலாம். அப்படி முன்வரக்கூடிய கட்சிகளுக்கு எங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் என்பதெல்லாம் அவருடைய பிரகடனமாக மதுரை மாநாட்டில் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணிக்கு எந்த கட்சியும் செல்லாத நிலையை நாம் பார்த்திருந்தோம். அப்படியான சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தலுக்கு தந்தைய கூட்டணி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தில் இன்னும் நிலைப்பாடுடன் இருக்கிறார்களா, இன்னும் உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்காக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் ஐஎம்எல் கட்சியினுடைய ஆதரவு பெறுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அசோக் கல்லூரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் வாயில பட்டாசு வெடித்து தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளும் பார்க்கப்படுகிறது. பிறகு கொண்டாட்டத்திற்கிடையே விசேஷ பூஜை எழுப்பி ஆரவாரத்துடன் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் உற்சாகம் காட்டி வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து இந்த கொண்டாட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி